ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வளைகாப்புக்கு எப்படி ஜடமட்டை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி தென்னை ஓலையோட குச்சி இந்த மாதிரி நல்லா சீவிட்டு மெலிசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நந்தியா வட்டை மொட்டை பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. நம்ம காம்பில் கோர்க்கக்கூடாது, மொட்டில் சென்டராக பார்த்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூவும் இந்த மாதிரி சீமார் குச்சியில் கோர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பீஸ் ஜடமட்டை நீல அகலம் ரெடி பண்ணுறதை பொறுத்து எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கோர்க்க இடையில தண்ணி தெளித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பூ வந்து வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையான நூல் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் நல்லா பெருசாக குண்டாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்து மட்டை தைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாக்கு மட்டை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். பாக்கு மட்டை, தையில இலை, இந்த மாதிரி பூ மார்க்கெட்டில் கிடைக்கும் ஜடமட்டை தைக்கிறதுக்காக. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நந்தியாவட்டை மட்டும் கோர்த்து வச்சு இல்லைங்களா, அதை வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வைக்கிறேன் பாருங்கள். ஊசியில் வந்துட்டு இந்த மாதிரி சீமாறு குச்சி இருக்குது இல்லைங்களா, அதோட ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தைச்சி எடுத்துக்கலாம். நூல் வந்து நான் இன்றைக்கி டைலரிங் நூல் தான் போட்டிருக்கிறேன். நல்லா மெல்லிஸாக இருக்கும். அப்படி இல்லைனா நரம்பு போட்டுக்கலாம், உள்ளன் நூல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2 டைம் 3 டைம் தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். தைச்சிட்டு ஒரு அரை ஜானுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். அதாவது மொட்டோட காம்பு பக்கம், அதாவது நம்ம சீமாறு குச்சி சென்டராக கோர்த்துருப்போம் இல்லைங்களா, அதோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் 2 மொக்குக்கும் சென்டரில் கோர்த்து எடுத்துக்காங்க. அப்போ தான் நூல் தெரியாது. நல்லா சின்ன நூலாக போட்டுக்கிட்டோமா நூல் தெரியவே தெரியாது பாருங்கள். நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு தைச்சிக்கலாம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வச்சு தைச்சிக்கிட்டோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டையெல்லாம் தைச்சி முடித்த பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற குச்செல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து ரைட் சைடு வச்சுக்கலாம். ரைட் சைடு வச்சு முன்னே தைச்ச மாதிரியே அந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து தைச்சிட்டு வரலாம் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து தைச்சிட்டு ஒரு அரை ஜானுக்கு இடையில இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு இடத்துலையும் 2 டைம் தைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது மறுபடி பாருங்கள், நம்ம வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே மறுபடியும் வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சம் உள்ள தள்ளன மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கணும். காம்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், காம்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வைக்கும்போது காம்பு கட் பண்ண தேவையில்லை. 2வது லேயர் வைக்கும்போது காம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் இந்த மாதிரி காம்பு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த சைடு வைக்கும்போது இந்த சைடு தெரியும், இந்த சைடு வைக்கும்போது அந்த சைடு தெரியும். அதனால் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடு முன்னே தைச்ச மாதிரியே ஒரு அரை ஜானுக்கும் கொஞ்சம் நீளத்துக்கு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து முருகர் டால் எடுத்துக்கலாம். கார்னேஷன் ஃப்ளவர் வந்து நான் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கார்னேஷன் ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அடுத்து ஜிப்சி ஃப்ளவரை கொஞ்சம் மட்டும் எடுத்து அது கிளைய அந்த மாதிரி பிச்சு எடுத்து கோல்டு கலர் பண்ணிட்டேன் பாருங்கள். கோல்டு கலர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோமா கலர் வந்து ட்ரை ஆயிரும். அடுத்து இந்த மாதிரி இன்னும் ரொம்ப குட்டி பஞ்சாக எடுத்துக்கலாம். நம்ம பூ வச்சு தைக்கிற அளவுக்கு குட்டி பஞ்சாக எடுத்துக்கலாம். கார்னேஷனுமே இந்த மாதிரி அதோட மேலே இருக்கிற லேயர் எடுத்துகிட்டு க்ரீன் கலரில் இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். குட்டி பஞ்சாக நம்ம கோல்டு கலரில் ஜிப்சி ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே சென்டராக பார்த்து வச்சுக்காங்க, கேப் இல்லாமல் வச்சுக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி 2 சைடும் நல்லா 2 டைம் 3 டைம் குத்தி தைச்சிக்கலாம் பாருங்கள். தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கார்னேஷனில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு அதையும் வந்துட்டு கேப் இல்லாமல் ஜிப்சிக்கும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். நல்லா 3 டைம் 4 டைம் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க, உதிராத மாதிரி. அடுத்து டால் வச்சுக்கலாம் பாருங்கள். முருகர் டாலை வந்துட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தது அப்படி டால் வைக்கும்போது கேப் இருந்ததுன்னா பின்னாடி கார்னேஷனோ ஜிப்ஸியோ வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே டால் வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி டால் வந்துட்டு வயிற்று பக்கமாக இந்த மாதிரி கேப் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. நல்லா 2 டைம் தைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தைச்சிட்டு மறுபடியும் ஜிப்சி கோல்டு கலர் ஜிப்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மாற்றி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். அடுத்து கார்னேஷன் வச்சுக்கலாம். கார்னேஷன் வந்து நான் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலரு, பிங்க் கலரு, டபுள் கலர்லெல்லாம் கிடைக்குது. நம்ம கலர் பண்ணவே தேவையில்லை. ஓரளவுக்கு கார்னேஷனில் எல்லா கலருமே கிடைக்குது. அடுத்து பாருங்கள், ஜிப்சி மட்டும் கலர் பண்ணி எடுத்துக்கிட்டோமா போதும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. அதே மாதிரி மாற்றி டாலு ஃப்ளவர் இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள். ஊசி வந்துட்டு நான் ஓரளவுக்கு 3 இன்ச்சு ஊசி எடுத்துருக்கிறேன். ஊசி வந்து சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதிலே ரொம்ப அழகாக தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். லாஸ்ட்லி இந்த மாதிரி ஜிப்சி வச்சு கார்னேஷன் வச்சு முடிச்சிக்கலாம். நல்லா தைச்சி எடுத்துகிட்டு பின்னாடி ஜடமட்டையில் நல்லா இறுக்கமாக கல்டாத மாதிரி 3 முடிச்சு 4 முடிச்சு நல்லா தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள்.
அவ்வளோதான். தைச்சி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜடை மட்டையில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். அவங்க வந்து ஜடையிலேயே குஞ்சம் வைக்கிறதுனால ஜடை மட்டையில் குஞ்சம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதே ஜடை மட்டையில் குஞ்சம் தேவைப்படும் அப்படின்னா இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மேலே இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப அழகாக ஜடை மட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம 2 லேயர் 3 லேயர் வேணி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இடையில கார்னேஷன் கோல்டு கலர் ஜிப்ஸி வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அதுக்காக கார்னேஷன்லேயே கோல்டு கலர் ஜிப்ஸி வச்சு வேணி ரெடி பண்ணி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலர் நந்தியாவட்டை வேணி வச்சுருக்குறோம். வேணும்னா இடையில கோல்டு கலர் நந்தியாவட்டையும் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப அழகாக ஜடமட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.